ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரிழப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வலியை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நிறையா பேருக்கு தெரியல. அப்படிலாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவ்வளோ ட்ரிங்க்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா பேர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தன்னை நம்பி குழந்தைங்கள் இருக்குது, மனைவி இருக்காங்க, பெற்றவங்க இருக்காங்க. அவங்க ஒரு கவலையே இல்லாமல் எந்நேரம் பார்த்தாலும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் அந்த பைக் ஓட்டுறவங்களெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. அவன் கொண்டு போய் எவனோ ஒருத்தர் மேலே மோதினா அவன் எவனோ அடிபட்டு கிடக்கிறான். ஆனால் அவன் அந்த அடிபட்டு கிடக்கிறவனுடைய குடும்பத்தை நினச்சி பார்த்தோம்னா என்ன சொல்கிறது, அவன் இறந்து போயிட்டான். அப்போ அந்த குடும்பத்துடைய வலியெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு வலியாக இருக்கும் அப்படிங்கிறது உணர்ந்துருந்தான். ஏன்னா இந்த மாதிரிலாம் பைக் ஓட்ட மாட்டாங்க, இந்த அளவுக்கு யாரும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு வீடியோ ஒன்று நான் வேணால் பாருங்கள். அதாவது அந்த பையனுக்கும் இந்த ட்ரிங்க்ஸு, அந்த பைக், அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பா இறந்தாராங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அப்பா இறந்ததுனால அவன் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வேர்டும் அப்படியே கண்ணை கலங்க வச்சிருது. இதுதான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய வலி அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். அப்பா இல்லாத லைஃப் எப்படி இருக்குது? ஒரு கை இல்லாதது சமம் ப்ரோ, ஒரு கை கால் இல்லாதது சமம். அப்பா தான் மெயின். அதான் இல்லைன்னா கஷ்டம் இல்லை. அது யாராக இருந்தாலும் கஷ்டப்படுவாங்க. வீட்டுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். இப்போ வேறு யாருன்னா கூட இப்போ சும்மா இப்போ தனியாக எங்கன்னா வெளியே போனால் கூட வேறு அப்பா இருக்கும்போது அவங்க கூட இருக்கும்போது வேறு கேரிங் இருக்கும்ல, அந்த கேரிங் நம்மளுக்கு இல்லைனா மிஸ் ஆகும்ல. அந்த கேரிங் கோசம் தான் அப்பா. அந்த கேரிங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதெல்லாம் அப்பாலாம் நினச்சி டெய்லியும் கஷ்டப்படுவேன். எங்கள் நான் போனால் கஷ்டப்படுவேன். ஸ்கூலுக்கு போகும்போது கூட கஷ்டப்படுவேன். திடீர்னு ஒரு ஸ்கூலில் என்னோட ஃப்ரெண்டோட அப்பாலாம் எடுத்து வந்து விடுவாங்க. நான் திடீர்னு வந்து தான் போவேன். லைஃபே அப்பா தான் ப்ரோ. ரொம்ப மிஸ் பண்ணுறது ப்ரோ. ஆனால் அப்பா எல்லாமே அப்பாலாம் இருந்தாருன்னா வேறு லெவல். கடவுள் கூட இப்போ வேறு எதனா கொடுத்தா கூட, வரம் கொடுத்தா கூட, யார் வேணும்னு கேட்டால் கூட எங்கள் அப்பா தான் வேணும்னு. வேறு